சோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கைமா சுத்தி இருந்த நாங்க இன்னைக்கு காலத்துல எங்க கிளம்புவோம் சொல்லு. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்ன்றத சொல்லு. இன்னைக்கு என்னன்னா ஒரு கெடா விருந்துக்காக மதுரையை நோக்கி. எல்லாத்தையும் எடுத்துட்டு பேண்ட்டை விட்டு வந்துட்டான், சட்டையை விட்டு வந்துட்டான். எதுக்கு வந்தோடனே தெரியாது, வெறும் பேக்க தூக்கின்னு வந்துட்டான். 150 ரூபா போட்டு நான் ரவுண்டு பண்ணேன். 30 ரூபாய்க்கு அவனை வேலைக்கு வச்சுக்கேன். ஆனா 30 லட்ச ரூபா கார்ல வந்து 30 ரூபாய்க்கு பேரம் பேசி நிக்கிறீங்க பாத்தீங்க. கூத்துக்கித்தெல்லாம் பார்க்க போறேன். கூத்துலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பேஜ்வர்க் சொல்றேன் தண்ணி வராம நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற. ஆரம்பிக்கலாங்களா? செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இவங்க மாதிரி பேப்பர் நல்லா தெரியும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. எல்லாரும் ஒரு காரணத்துக்காக இந்த திருவிழாக்கு வந்திருப்பாங்க. சாமி கும்பிடணும், குடும்பத்தை மீட் பண்ணோம். பல நாள் கழிச்சு பல ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் மீட்ஸா கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நாங்க வந்த ஒரே ரீசன் கறிக்கஞ்சி. இம்முடிக்காண்டு கறிக்கஞ்சிக்காக சென்னையில இருந்து எத்தனை கிலோமீட்டரா? கிட்டத்தட்ட 900 600 கிலோமீட்டர் தாண்டி நாங்க இருக்கோம். வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மேல இருக்கிற பாசத்தினாலாம் கிடையாது, நாட்டு மேல இருக்கிற ஆசையினால. எனக்குன்னே வருவீங்களாடா? அதுக்காக தான் வந்திருக்கோம். சரியான ஒரு பிடி பிடிச்சு வேற லெவல் பார்சல் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலான் இருக்கு. எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், வெறும் வயித்தோட சொல்றேன். சாமி கோயில் வந்துருச்சு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சேமியா இருக்கு, மேங்கோ இருக்கு, பாதாம், பாலேஸ். சேமியான ஓஹோ, மேங்கோ சேமியா இருக்கா? இருக்கு. மேங்கோ சேமியா கொடுங்கண்ணே. எப்படி அண்ணே ஆரஞ்சு இதுல ரோஸ் கலர்ல இருக்கு. மேங்கோ சேமியா இல்லையா? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. மேங்கோ சேமியா. இது என்ன ஜவ்வரிசி தான் போட்டுக்குது? ஜவ்வரிசியா? விட்டு சேமியா நான் சாப்பிட்டு விட்டு ஜவ்வரிசி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஜவ்வரிசி போகல 1/2 கிலோ வாங்கி தரேன், சாப்பிடுவா. சீ கிரிஞ்சு கிரிஞ்சு. ஏய் உனக்கு கார்த்தி, உனக்கு யா பாப்பா உனக்கு நம்ம சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்ல இது கோட்டை கட்டி குடிக்கிறது அப்படின்னு.
கோட்டா கட்டி அதில் ஊற்றணும் அப்படின்னா எதுக்கு கோட்டை எனக்கு தெரியும் சொன்னால் எனக்கு தெரியாது, அது சொல்கிறேன். அதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு, அது வந்து குடிக்கிறதே ஒரு அழகு. ஒரே கோரஸா கூப்பிட்டாதான் சத்தம் கேட்காத நினைச்சுட்டாங்க. என்னடி இது? எடுத்த போட்டோ வீட்டுக்கு போனவனா டெலிட் பண்ணிடுவாங்க பாரு. வாய்ப்பில்லை ராஜா. அது இருக்காரு அவரு தாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அம்மாடியோ சொல்லுங்க. உங்களை கொஞ்ச நேரத்துல போட போறாங்க, என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ நான் பயப்படவே இல்லை. 2000 years later. சோகமா ஜப்பானு ஏதோ கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே திருப்பாங்க நம்பர் என்னடாச்சு? மைக்கு தொலைச்சிட்டாங்க. இது மைக் தோடுச்சானா? எவ்வளோலாம் இந்த நடிக்கிறான் பாரு. சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. காலையில ஆதி என்கிட்ட எடுத்துட்டு வந்து மைக் ரிசீவரை வாப்பா நீனே ரிசீவர் வச்சுக்கிறோன்னு சொன்னான். இந்த பகா பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, என் ரிசீவர் நான் வச்சுக்கிறேன், உன் ரிசீவர் நீனே வச்சுக்கோ. உன்னை இருடா நிக்கிதே, உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிறேன்டா. பத்திரமா வச்சுக்கிறேன். பிரச்சனையை மட்டும் மணிக்கு கொடுத்துருன்னு வேண்டிக்கிட்டு அவன் கூட இருக்கும் போதுலேருந்தே அவன் பொறுப்பு இல்லாத அவன் என்கிட்ட செருப்படி வாங்குறது எல்லாம் பார்த்துனே தான் இருக்கீங்க. மீறி அதை அவன் கையில் கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ண இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. என்னன்னா இது யாரு இது என்னால முடியல, டயர்டா இருக்கு, பயமா இருக்கு. அப்படிதான் வேண்டிக்கிட்டு போறேன். டயர்டா இருக்கு. ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. பாத்தீங்களா, ரொம்ப அமைதா பேச்ச மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. சோகம் என்னன்னா மதுரைக்கு வந்துட்டு மட்டன் சாப்பிடலாம் உட்காந்துங்கிறவனுக்கு டைம் ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துல நம்ம இப்போ சிக்கன் சாப்பிட வேண்டியதா போச்சு. அவன் எதுவாங்க வெறும் இலை போட்டா கூட சாப்பிடுவான் அவன். சத்தியமா சரி வரல. டேய் பாக்ஸ் மாதிரி ஒரு பொருள் இருந்து பாத்தியாடா? ஐயோ ஐயோ. 1 hour later. ஸோ இங்க என்னன்னா நாங்க சாப்பிட்டு ரொம்ப அவசரமா கிளம்பிட்டோம். அதுல வந்து என்ன ஏன் அவசரம் அப்படின்னா இவனுக்கு வந்து வேலை இருக்குன்னே தான் பீச்சிக்கிறான். சரி ஓகே அதெல்லாம் கிளம்பிட்டான். எங்க ராசி வந்து யூடியூப்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் அப்புறம் தெரியும், அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்றோம் டைம் எடுத்து. அது ஒரு தனி வீடியோ போடலாம். என்னன்னா மைக்கை தொலைச்சிட்டான், அது ஒரு மன உளைச்சல் வையன். எல்லாம் ஒன்னால போய் விளையாட்டு ரெண்டா பொழந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அது கூட பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன்டா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும், மட்டன் வேகறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தவொடனே எடுத்துடலான்னு சொல்றாங்க. ஏன்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாடா கேஸ் முடியணும்? என்னப்பா சொல்ற? ஒரு வெந்துகிட்டு இருக்கும் போதே அதுவும் ஒரு விருந்து வீட்டுல 2 கேஸ் இருக்கும். அதுவும் அவங்க சொன்னாலே பாரு, எங்க ராசி அப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கு. திருப்தியா தான் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பா தான் ஆரம்பிச்சு. அதான் போச்சு. முடியும் போது சில வித அசம்பாவிதங்கள் நடந்தாலும் பட் இது ஒரு சந்தோஷமான ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப் நம்ம வாழ்க்கையில இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரிப் தான். ஏதோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க கிழக்கு கடற்கரை சாலையில இருந்து முட்டை வைக்கிறாங்களான்னு தெரியல. கடற்கரை சாலையாகட்டே இல்ல. சரி ஓகே, யாரோ ஒருத்தங்க முட்டை வச்சிருக்காங்க, பரவாயில்ல. அந்த முட்டை எடுக்க நாங்க விரைந்து சென்னை வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த ட்ரிப்பை நாங்க வந்து முடிச்சுக்கிட்டு சென்னை கிளம்பிட்டோம், வந்துடுறோம். அடுத்த வீலாக்ல மீட் பண்ணுவோம். தெரு பொறுக்கி நாய் पूरा बुक पेजवर का ही है।